இவங்க அசையீது முஹம்மது இப்னு அசையீத் அப்துல் வஹாப் அபு ஹம்ரா அர் ரிஃபாயி அல் ஹுசைனி ஹுசைன் அல்லாஹ்வோட வழியில வந்த ரிஃபாயியா தரீகத்தை சேர்ந்த அபு ஹம்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க, அஹ்லுல் பைத்தில் உள்ளவங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க. இவங்க இந்தியாவிலிருந்து பக்தாதுக்கு நடந்து வந்தாங்க. நடந்து வந்து எல்லாரும் தியானம் செஞ்சு போட்டு இங்க யுத்தம் நடக்கிற நேரத்துல கூட அவ்வளவு பேருக்கும் யுத்தத்துல காயம் அடைஞ்சவங்களுக்கு மருந்து செஞ்சு கொண்டு உதவி செஞ்சு கொண்டு இருந்தாங்க. இவங்க இந்த இடத்துல வஃபாத்தானதுக்கு பிறகு அந்த பரக்கத்துக்காக வேண்டி இவங்க வஃபாத்தாவின இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 7 ஊத்துகள் உண்டாகி தண்ணி வர தொடங்கிட்டு. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அன்றைக்கு வர தொடங்கின தண்ணி இன்றைக்கும் இந்த ஜியாரம் தண்ணிக்குள்ளதான் நிக்குது. அப்படியே ரோசான் அப்படியே கீழே இறங்கி போயிட்டு பாருங்க, உங்களுக்கு ஜியாரம் அப்படியே காட்டுங்க. அப்படியே அதே இதுல போகும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க. இந்த தண்ணீர வரக்கத்தை பத்தி சொல்றாங்க. தார் ஷரீப் புள்ள பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த தண்ணி எடுத்துக்கொண்டு போயிட்டு குளிக்கிறதுக்கு சொல்லி இந்த தண்ணியும் கலந்து குளிச்சா எத்தனை நாளைக்கு? 40 நாளைக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஜம்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாட படத்தி 40 நாளைக்கு இந்த தண்ணியோட சேர்த்து குளிச்சா அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு உள்ள பாக்கியம் கிடைக்கும் என்று இந்த ஏரியாவில் அவ்வளவு பேரும் இது முஜர்ரப், அதாவது பரீட்சிக்கப்பட்டது, ஆராய்ச்சி செய்யப்பட்டு எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு புள்ள பாக்கியம் கிடைச்சிருக்குது என்று சொல்றாங்க. இது ஒரு மருந்துக்காக பாவிக்க இயலும் என்றும் இந்த ஏரியாவில் அவ்வளவு பேரும் பாப்புலரான ஒரு சொல் ஒன்று இருக்குது. இந்த தண்ணியை கொண்டு போயிட்டு புள்ள பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தண்ணியை கலந்து 40 நாளைக்கு அவங்க குளிச்சா புள்ள பாக்கியம் கிடைக்கும். இந்த வலியுள்ளான பரக்கத்தை கொண்டு சொல்லப்படுது. இன்ஷா அல்லாஹ். இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறது சரி, ஊருக்குள்ள 10 முகமூடு கொள்ளக்காரர் இருக்கிறது சரி. இந்த தண்ணி எடுத்துக்கொண்டு போயிட்டு குளிக்கிறதுக்கு சொல்லி இந்த தண்ணியும் கலந்து குளிச்சா எத்தனை நாளைக்கு? 40 நாளைக்கு. கொஞ்சம் கொஞ்சமா ஜம்சம் தண்ணி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாட படத்தி 40 நாளைக்கு இந்த தண்ணியோட சேர்த்து குளிச்சா அல்லாஹ்வோட கிருபையை கொண்டு உள்ள பாக்கியம் கிடைக்கும் என்று அந்த ஆளு சொல்றது உண்மையா?